அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து தமிழகம் முழுவதுமே வந்து அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. டெல்டா மாவட்டங்களை குறிப்பிட்டு நிறைய மழைகள் பெஞ்சிட்டு இருக்கு. அதுலேயும் தஞ்சையில் பெஞ்சிட்டு இருக்க மழையினால அங்கே நெற்பயிர்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்து அவரே நேரில் கூட போய் பார்த்துருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. அதை பற்றின உங்களோட கருத்து சார்? அன்னைக்கு வந்து யானை கட்டி போரடித்த ஒரு மண்ணுன்னா அது தஞ்சை மண் தான். அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு விவசாயிகள் வந்து மழையோடு சேர்த்து தன்னுடைய கண்ணீரையும் இந்த ஏழை விவசாயிகளை அப்படியே பஞ்சத்திலே வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நாள் கடத்தி இந்த அரசு எடை போடவே. இந்த நெல் பிரச்சனைக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் இதை வந்து அழகா கையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினரும் நிறைய பேர் வந்து ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஆட்சி வந்தால் இப்போ அடுத்த வருஷமும் மழை வரும். அந்த மக்களுக்கான நிவாரணங்களோ இல்லை இதை வந்து சரி பண்றதுக்கான வழிகள் என்னென்ன சார் பண்ண போறாங்க? மோட்டர் வச்சு தான் இறைக்கிறதுக்கு தான் உங்க கொள்கைன்னு சொன்னா கடந்த ஆண்டும் மோட்டர் வச்சு தான் இறைச்சிங்க, இந்த ஆண்டும் மோட்டர் வச்சு தான் இறைக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு 4000 கோடி? எப்படி மது போதையில் இந்த தமிழகம் விழுந்து போயிருக்கோ முழுகி போயிருக்கோ, எப்படி மழை வெள்ளத்தில் இன்றைக்கு இந்த தமிழக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல எதிர்காலத்தில் இவர்களை காப்பதற்கு பெரும்பாடுபட வேண்டிய ஒரு நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். வந்து தமிழகம் தலை நிமிரவே கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொடுத்து இந்த திராவிட மாடல் செயல்படும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட தமிழர் சேனை கட்சியை சேர்ந்த எருமலி ராமச்சந்திரன் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து நேற்று வந்து பேசியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட. என்னன்னா வந்து டெல்டா மாவட்டங்களில் இப்போ தமிழகம் முழுவதுமே வந்து அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. டெல்டா மாவட்டங்களை குறிப்பிட்டு நிறைய மழைகள் பெஞ்சிட்டு இருக்கு. அதுலேயும் தஞ்சையில் பெஞ்சிட்டு இருக்க மழையினால அங்கே நெற்பயிர்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்து அவரே நேரில் கூட போய் பார்த்துருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. அதை பற்றின உங்களோட கருத்து சார்? சார், இது வந்து தமிழகம் தலை நிமிரவே கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொடுத்து இந்த திராவிட மாடல் செயல்படுது. தலை நிமிரவே கூடாது எந்த காலத்திலையும் அப்படின்னு தான் இது செயல்படுது. குறிப்பாக இதில் என்னன்னா, விவசாயிகளுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அரசா இது இருக்கு. மழை வந்து தமிழகம் முழுக்க பரவலாக பெய்தாலும் கூட இப்போது திருச்செந்தூர் பகுதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலையிலே கிடையாது, பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற தமிழக முதல்வர் இங்கே தஞ்சை டெல்டா பகுதி மாவட்டத்தில் விவசாயிகள் பெரும்பான்மை அன்னைக்கு வந்து யானை கட்டி போரடித்த ஒரு மண்ணுன்னா அது தஞ்சை மண் தான். அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு விவசாயிகள் வந்து மழையோடு சேர்த்து தன்னுடைய கண்ணீரையும் இங்கே சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, விவசாய நிலங்கள் இந்த பயிர்கள்லாம் அழிவு போச்சு. இந்த தண்ணியில் அதை விதைச்சி ஏர் ஓட்டி இவ்வளோ வேலை பார்த்து நட்ட நடுவே நாசமாக போயிருக்கு. இது ஒரு புறம். இதில் இன்னொன்று என்னன்னா, அந்த நெல் உற்பத்தி செய்து அதை பாதுகாக்க தவறிய அரசா இந்த திராவிட மாடல் அரசா இருக்கு. எப்படின்னா, அறுவடை செஞ்சாச்சு, இது அளந்து வந்து மக்கள் அது எடுத்துட்டு போனோம். பல குடோன்களில் மழை தண்ணி உந்து நெல் மீண்டும் முளைக்கிற மாதிரி நெல் அது அறுவடை செய்து மூட்டையாக்கி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து போட்டான், விவசாயி போடுறான். அந்த நெல்லை சரியான முறையில் வெளியே அனுப்பாம, லாரி அனுப்பாம, நாள் கடத்தி சரியா எடை போடாம இந்த ஏழை விவசாயிகளை அப்படியே பஞ்சத்திலே வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த அரசு எடை போடவே இல்லை. அடுக்கி வச்ச நெல்கள் அத்தனையும் மழை தண்ணி பட்டவுடனே நனைஞ்சு ஈரமாகி மீண்டும் முளைக்குதுன்னா, இப்போ இது எவ்வளோ பெரிய கேடுகெட்டவங்களா இருப்பாங்க இந்த அரசு. கேடுகெட்ட ஆட்சி தானே இது. இது மக்கள் விரோத ஆட்சி தானே இந்த அரசு. நெல்மணிகளை ஒரு கதிர் விளைவிச்சு உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுடைய உழைப்பு எப்படி இருக்கும், எவ்வளோ வேர்வை துளிகள் சிந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மீண்டும் முளைக்குது, அதை வந்து கொஞ்சம் தான் முளைச்சிக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா, அவர் எவ்வளோ ஆணவ பேச்சு. யாராவது அவங்க வீட்டில் இந்த முளைச்ச நெல்லை அதை அவிச்சு எடுத்துட்டு போய் குத்தி அவங்க வந்து சாப்பிடுவாங்களாங்க? முடியுமா? அவங்களால சாப்பிட முடியுமா? கஷ்டம்தான் சார். அப்படி இருக்கும்போது இவங்க என்னங்க இப்படி ஒரு அலட்சிய போக்கு விவசாயிகள் மேல
இதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் மழைன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் என்னவோ தூரம் பயணிச்சு ஒவ்வொரு கிராமங்களும் போய் இந்த மக்கள் படுகிற வேதனையை ஒரு விவசாயியா, நான் முதல்வர் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, நானும் தமிழகத்தினுடைய ஒரு தமிழன், புரட்சி தமிழன், உங்களுடைய பாதிப்பு என்னை வாட்டுகிறது, அதனால் நான் உங்களை நேரா சந்திக்க வந்திருக்கேன், உங்க கண்ணீர் எனக்கு தெரியும், ஏன் என்றால் நானும் ஏர் பிடித்தவன் இல்லையா, ஏர் பிடித்தவன் நான், அதனால அப்படி போய் பார்க்கிறேன். இவங்க என்னடான்னா சொகுசா வாழ்ந்துக்கிட்டு அவங்கள பத்தி ஒரு அக்கறை இல்லாத இந்த திராவிட மாடல் விவசாயிகள் மீது கருணை இல்லாதவே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் 26 பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இங்க வந்துரும். சார் இப்போ வந்து இத ஒரு குற்றச்சாட்டா பார்த்தா, ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலயும் பெருமழை பெய்திருக்கு. அப்பயும் வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி சார்பா வந்து நெறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. இவங்க வந்து பொய் பேசுவாங்க. சட்டமன்றத்துல எப்பயுமே வந்து எட அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. நேரா போய் பார்த்து, சட்டமன்றத்துல வந்து 2000 இது போடுறேன்னு சொன்னாங்க. இங்க 1000த்துக்குள்ள 900 எடை தான் போட்டிருக்காங்க. அந்த கணக்குல தான் போடுறாங்க. சட்டமன்றத்திலே அவங்க பொய் பேசுறாங்க. இவங்க பொய் பேசுவாங்கன்றது இப்ப இல்ல. எப்பயுமே பேசுவாங்க. இப்ப நீங்க கரூர் சம்பந்தத்துக்கு கூட ஒரு அமைச்சர் 8 டேபிள் போட்டாங்க. ஒரு அமைச்சர் 5 டேபிள் போட்டாரு. முதல்வர் மாத்தி பேசினாரு. காவல்துறை ஏடிஜிபி 500 போலீஸ போட்டோன்னாரு. முதல்வர் வந்து 606 போட்டோம். 600 போலீஸ் போட்டோன்னு. இவங்க யாருக்குமே ஒரு ஒற்றுமை இல்ல. ஏன்னா உண்மை இருந்தா தான் எல்லாருக்கும் ஒரே சொல்லா வரும். சார் இந்த நெல் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் இத வந்து அழகா கையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கட்சியினரும் நெறைய பேர் வந்து ஊடகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஆட்சி வந்தால், இப்போ அடுத்த வருஷமும் மழை வரும். அந்த மக்களுக்கான நிவாரணங்களோ, இல்ல இதை வந்து சரி பண்றதுக்கான வழிகள் என்னென்ன சார் பண்ண போறாங்க? இல்ல இப்போ கிட்டத்தட்ட இந்த அரசு ஒரு 4000 கோடி ஒதுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு அமைச்சர் சொன்னாரு 92% வேலை முடிஞ்சிச்சு. ஒரு அமைச்சர் சொன்னாரு இல்ல 95% முடிஞ்சிச்சு. மேயர் சொன்னாங்க 95% முடிஞ்சிச்சு. முதல்வர் சொன்னாரு 100% முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. இது மழை காலத்தில் தோன்ற வேலை யாராவது செய்வாங்களா? பாதிக்கப்படுறதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே மூளை வேலை செஞ்சிச்சுன்னா, கடந்த ஆண்டு மழை பெஞ்சிச்சு. எங்க தண்ணி நின்னுதுன்னு இவரு இன்றைய முதல்வர் அன்றைய மேயரா இருக்கும்போதே தெரியும். ஏன்னா சென்னை நகர தந்தையா இருந்தவருக்கு தெரியும். அப்போ பள்ளங்களை எங்க சரி பண்ணணும், என்ன செஞ்சிடணும்னு முன்கூட்டியே வெய்ய காலத்துல ஏங்க செய்யல இவங்க? இப்போ போய் மழை பெய்யற நேரத்துல பள்ளம் தோண்டுறது, இந்த நேரத்துல மோட்டர் வச்சு எரிக்கிறது, மோட்டர் வச்சு தான் இறைக்கிறதுக்கு தான் உங்க கொள்கைன்னு சொன்னா, கடந்த ஆண்டும் மோட்டர் வச்சு தான் இறைச்சிங்க, இந்த ஆண்டும் மோட்டர் வச்சு தான் இறைக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு 4000 கோடி? கேள்வி இருக்கா இல்லையா? மோட்டர் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இது வேற வழியே இல்லை, இந்த மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு பாருங்க, இயற்கையா வட சென்னையில முழுக்க போச்சு. அவங்களுக்கு பள்ளத்தில் இருக்கிறதுனால சாக்கடை நீர் குடிக்கிற தண்ணியில கலந்துருக்கு. இந்த சாக்கடை தண்ணி கலந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உடல் நாசமா போகும். கொசு உற்பத்தி ஆகும். டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் வரும் இல்லையா? எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா இந்த திராவிட மாடல் தான் பொறுப்பேற்கணும். இந்த எதிர்க்கட்சியா வந்த பிறகு இவர்கள் எந்த பணியும் செய்யல. இவங்க கிட்ட வெள்ளை அறிக்கைன்னு நம்ம கேட்டோம்னா வெள்ளை பேப்பரை எடுத்து இதான் வெள்ளை அறிக்கைன்னு காட்டுற அறிவுஜீவிகள் தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசுல அமைச்சர்களா இருக்கிறாங்க. வெள்ளை அறிக்கைக்கும் வெள்ளை பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சர்களா இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இவர்கள் விட்டு போன விஷயங்களும் இவர்கள் பட்ட 4 லட்சம் 4.5 லட்சம் கோடி கடனையும் மக்களுடைய வரிப்பணத்தில் இன்றைக்கு இருக்கு. எதிர்க்கட்சியா அண்ணன் வந்த பிறகு இது சமாளிக்கிறதே பெரும்பாடு. ஏன்னா எப்படி மது போதையில் இந்த தமிழகம் விழுந்து போயிருக்கோ, முழுகி போயிருக்கோ, எப்படி மழை வெள்ளத்தில் இன்றைக்கு இந்த தமிழக மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல எதிர்காலத்தில் இவர்களை காப்பதற்கு பெரும்பாடு பட வேண்டிய ஒரு நிலை வருகின்ற 26 தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். இன்றைக்கு தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இவர் ஸ்டாலின் குடும்பம் மாதிரி யாரும் சொகுசா வாழல. இந்த மழையில் கூட பல ஊர்களில் சுவர் இடிந்து விழுந்து
மரணம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு படு கேவலமாகத்தான் தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் சொகுசாக வாழவில்லை. இவர்கள் திட்டம் எதுவும் இந்த மக்களுக்கு பயன்படவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.